இருந்தால் தலைவர் கலைஞர் தான் நம் தலைவர். இருந்தால் தலைவர் கலைஞர் தான் நம் தலைவர். இறந்ததால் அவர் நம் இறைவன். அந்த இறைவனுடைய புகழுடம்பு இருக்கின்ற திசையை நோக்கி வணங்குகின்றேன். பகலில் உதித்து வேண்டுமானால் சூரியனாக இருக்கலாம். ஆனால் இரவு பகல் பார்க்காமல் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உதய சூரியன் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் இருக்கின்ற திசையை நோக்கி வணங்குகின்றேன். வடம் பார்த்து செல்லும் தேரை போல தளபதியாரின் தடம் பார்த்து சென்று கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் மாசு அவர்களே, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை போல எந்நேரமும் நூற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நுண்மான் நுழைபுலமிக்க அரசியல்வாதி தலைவர் கலைஞர் அவர்களுடைய பாசறையில் தளபதியார் அவர்களோடு பாடம் பயின்ற சுயமரியாதைக்காரர், மரியாதைக்குரிய மாண்புமிகு எம்பி திருச்சி சிவான் அவர்களே, குரலற்றவர்களின் குரலாக நாடாளுமன்றத்திலே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இந்த வாழ்த்தரங்கத்திலே கலந்து கொண்டு பகுத்தறிவு சிந்தனைகளை ஒவ்வொரு மேடைகளிலும் விதைத்து நிறைய பேச்சாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்ற அன்பிற்குரிய வழக்கறிஞர் அக்கா அருள்மொழி அவர்களே, சக பேச்சாளர்களே, காசு இருந்தா எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். ஆனா உள்ளத்துல உதய சூரியனையும் உதிரத்துல கருப்பு சிவப்பையும் வச்சுட்டு வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி நீதிக்கு பக்கமாய் நிழல் விரித்து நிற்கின்ற திமுக காரன ஒருத்தனும் ஒருபோதும் விலைக்கு வாங்கவே முடியாது என்பதற்கு ஆதாரமாக அமர்ந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளே, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, இந்த சைதாப்பேட்டை தொகுதியில திமுக தாங்க கில்லின்னு சொல்ற அளவுக்கு திரளாக திமுக தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வேட்பாளரை அறிவிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த தொகுதியின் பரிவட்டம். எதிர்த்து எவனினாலும் தரமட்டம் அப்படின்னு சொல்லாம சொல்லுகின்ற உணர்வெழுச்சியோடு கூடியிருக்கின்ற அறிவார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 10 வருஷமாங்க தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியே நடக்கல. கடந்த 10 வருஷமா, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இபிஎஸும் ஓபிஎஸும் கட்சியை காப்பாற்றணும், சின்னத்தை காப்பாற்றணும், கொடியை காப்பாற்றணும்னு போராடும் போது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராடியவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். வெள்ளம் வித்தவர் முதலமைச்சர், அதை வாங்கி டீ போட்டு வித்தவர் துணை முதலமைச்சர். 2 பேரும் சேர்ந்து குஜராத் அடகு கடையில குறுகிய கால லாபத்திற்காக நம்முடைய தமிழ்நாட்டை அடகு வைத்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து மக்கள் உங்களுடைய துணையோடு மீட்டு கற்கால ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டிலே பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராகும் போது வசந்த காலம் ஏற்படவில்லை, கொரோனா காலம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கொரோனா கேஸ் 50,000 40,000 60,000 உயர்ந்துட்டே போச்சு. லாக்டவுன் வேற. போலீஸ்காரங்க பாவம் வீதிக்கு வீதி நின்றுட்டு, ஐயா வெளியில மளிகை கடை மூடி இருக்கு, சலூன் கடை மூடி இருக்கு, டீ கடை மூடி இருக்கு, அப்புறம் ஏயா வெளியில வரீங்கன்னு கேட்டா நம்மளுங்க, சார் வெளியில எல்லாம் மூடி இருக்கு, வீட்டில் என் பொண்டாட்டி வாய் மூட மாட்டேங்குதே, என்ன பண்றதுன்னு சொல்லி ஊரூரா போய் கொரோனாவை பரப்பி வச்சிருந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆட்சி பொறுப்பேற்றாலும் கடுமையான நிதி நெருக்கடியிலையும் நிதி மேலாண்மையை மிகச் சிறப்பாக கையாண்டு ரேஷன்ல 14 வகையான மளிகை பொருட்களும் 4,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து பசி பிணி போக்கிய மருத்துவராக இருந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். இபிஎஸும் ஓபிஎஸும் என்ன பண்ணாங்க?
ஒன்றும் பண்ணல. அவங்க ஆட்சியை சொல்லணும்னா பஸ்ல போனா பர்ஸை காணா, பார்க்க அழகா இருந்தா நர்ஸை காணா, கோயிலுக்கு போனா செருப்பை காணா, ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்பை காணா, ஆசிரமத்துக்கு போனா கற்பை காணா. இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்துச்சு. மக்கள்லாம் என்ன நினைச்சோம், நமக்கு முதல்வர் 2, அந்த 2ம் சரியான மண்டுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி இருந்துச்சு. ஆனா தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாரு. இன்னைக்கு நாடே புகழ்கின்ற ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்ப இபிஎஸ் அவருக்கு அவரே ஒரு மாநாடு நடத்தி அவருக்கு அவரே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு. என்ன? புரட்சி தமிழர். என்ன புரட்சி பண்ணிட்டார் அவரு? வனிதிகளை பழியிட்டு பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று பல மூடர்கள் நரபலி கொடுத்து கொண்டிருந்த காலத்தில், வருண ஜபம் செய்தால் வான்மலை கொட்டும் என்று பல மடையர்கள் வீணாக பொருளை விரயமாக்கி கொண்டிருந்த காலத்தில், பிறந்த எல்லா குழந்தையும் இறந்து போய் கடைசி குழந்தையை குப்பையில் மாட்டி குப்புசாமி என்று பெயர் சூட்டி கொண்டிருந்த காலத்தில், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொல்லி திராவிட சமுதாயத்தினுடைய சிந்தனை வேரில் புழுத்த பழைய சீல்கட்டிகளை எல்லாம் அறுத்து எறிந்து பகுத்தறிவு தீயை கொளுத்தி போட்டாரே ஈரோட்டு தந்தை பெரியார், அவர் செய்தது புரட்சி. அதிகார அழுத்தங்கள் நிறைந்த மத்திய அரசின் கீழ் அமைந்த நம்முடைய தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று 3 முறை சட்டசபையில் முழங்கி பெயர் சூட்டு விழா நடத்தினாரே பேரறிஞர் அண்ணா, அவர் செய்தது புரட்சி. சட்ட போடாத, அது சம்பிரதாயத்துக்கு விரோதம். வேட்டி கட்டாத, இது வேதத்துக்கு செய்யற துரோகம். கோவணம் மட்டும் கட்டு, அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது என்று சபிக்கப்பட்ட வார்த்தைகளை புறந்தள்ளி எல்லாருக்குமே வெள்ளை வேட்டி சட்டையும் கொடுத்து இடுப்பில் கிடந்த துண்டை தோளில் போட வைத்து எல்லாரும் சரிசமம்ங்கிறத நிலைநாட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாரே தலைவர் கலைஞர், அவர் செய்தது புரட்சி. தண்ணீரில் கூட தாமரை மலரும், ஆனா தமிழனுடைய கண்ணீரில் ஒருபோதும் மலராதுன்னு சொல்லி, கடல் நீரே ஆவியானாலும் தமிழ்நாட்டை காவியாக்கை விடமாட்டேன்னு சொல்லி, அதிகார வர்க்கத்தின் ஆணிவேர் எத்தனை ஆழத்தில் இருந்தாலும் அதை தேடி பிடித்து அழிக்க பிறந்த திராவிட சூறாவளியாக செயல்பட்டு, சாதி பார்க்கிறவர் இல்லைங்க எங்க தளபதி, சமூக நீதி காப்பவர் எங்களுடைய தளபதி, மதம் பார்ப்பவர் அல்ல எங்களுடைய தளபதி, மனிதநேயம் காப்பவர் எங்களுடைய தளபதி, சாமியாருக்காக ஆட்சி நடத்துபவர் அல்ல எங்கள் தளபதி, சாமானியர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துபவர் எங்கள் தளபதி என்று நாட்டு மக்களே புகழ்கின்ற வண்ணம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரே எங்கள் தளபதி, அவர் செய்வது புரட்சி. 43 ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் தீர்மானத்தின் மூலம் கொண்டு வந்த தனிநபர் மசோதாவின் வெற்றியால் பாராளுமன்ற புகழ் சரித்திரத்திலும் பள்ளி பாட புத்தகத்திலும் போட்டித் தேர்வு கேள்வித்தாள்களிலும் இடம் பெற்றிருக்கிறாரே நம்முடைய திமுக எம்பி மாண்புமிகு திருச்சி சிவானா, அவர் செய்தது புரட்சி. இந்த நாடே கொரோனா அலையில முடங்கி கிடக்கும் போது ஒரு கல்யாணம் காதுகுத்து கூட நம்மளால போக முடியல. அங்க ஐயர் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு சொன்னா நம்ம காதுக்கு கொரோனா வந்தா சங்குதானேன்னு கேட்டுச்சு. அப்படி நம்ம போறதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அமைச்சராகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவங்களை விட சிகிச்சைக்கு பணமின்றி கொத்து கொத்தாக உயிரிழந்தவர்கள் அதிகம். அந்த சூழ்நிலையில அமைச்சராகி கொரோனா தடுப்பூசியை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக எடுத்து சென்று கடைசி மனிதருக்கு அதை செலுத்தி இன்னைக்கு நம்ம எல்லாம் நெருக்கமாக உட்கார்ந்து மாஸ்க் போடாம நிம்மதி பெருமூச்சு விட்டு உட்கார்ந்துருக்கோம்னா அதற்கு காரணமாக விளங்கிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மாசு அவர்கள் செய்தது புரட்சி. நீங்க என்ன புரட்சி பண்ணீங்க? ஏடிஎம்கே ஆட்சியிலிங்க மோடி ஒரே ஒரு ரெய்டு விடுறேன்னு சொன்னா போதும், ஒரு புறாவுக்கு போரா பெரிய அக்க போராகல்லவா இருக்கிறது அப்படின்னு காலில் விழுந்து கிடந்தாரு. இவர் புரட்சி பண்ணாராமா. இந்த கரகாட்டக்காரன் படத்துல ஒரு காமெடி வரும், வண்டியை செந்திலும் கவுண்டமணியும் தள்ளிட்டு போவாங்க ஒரு காரை. அப்ப பேசிக்குவாங்க, டேய் இந்த காரை யார் யார் தெரியுமா வச்சிருந்தாங்க? மால்துரை மகாராஜா வச்சிருந்தாரு,
திருவனந்தபுரம் ஐரஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அப்புறம் ஒரு சினிமா நடிகை வச்சிருந்தாங்கன்னு சொல்லும்போது செந்தில் கேட்பாரு, அண்ணன் அந்த கார் வச்சிருந்த அந்த சினிமா நடிகைன்னு. அந்த மாதிரி இப்ப அதிமுக கட்சி யாருடா வச்சிருக்கீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களே புலம்பிட்டு இருக்காங்க. பெரியம்மா ஜெயிலுக்கு போனாங்க, ஓபிஎஸ் முதலமைச்சர். சின்னம்மா ஜெயிலுக்கு போனாங்க, இபிஎஸ் முதலமைச்சர். இவங்க வரலாறு எப்படிப்பட்டது? நம்ம தளபதி எப்படி முதலமைச்சர் ஆனாரு? மக்களால் மக்களாட்சி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகிறாரு. எப்படி கட்சியினுடைய தலைவர் ஆகிறாரு? பேராசிரியர் அவர்களால் நாளைய தலைவர் இவர்தான் என்று அழைக்கப்பட்டு, பொதுச் செயலாளர் அவர்களால் தலைவர் என்று முன்மொழியப்பட்டு, பொதுக்குழுவால் வழிமொழியப்பட்டு தலைவரை கெத்தா வைக்கிறாரு எங்க தலைவர். ஆனா இபிஎஸ் என்ன பண்ணாரு? இவர்தான் பொதுச் செயலாளர்னு ஒரு அறிவிப்பு வந்த உடனே எம்ஜிஆர் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு தொப்பியை வச்சுட்டு கண்ணாடியை போட்டு அப்படியே போஸ் கொடுத்தாரு. ஒப்பனை செய்தால் யார் வேண்டுமானாலும் எம்ஜிஆர் ஆகலாம், ஆனால் கற்பனை செய்தால் கூட யாரும் கலைஞராக முடியாது. கலைஞர் நிறைய புத்தகங்களை படித்தவர், ஆனால் எங்கள் தளபதி கலைஞரையே படித்தவர். எடப்பாடி பழனிசாமிட்டிங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, அண்ணா ஆரியம் திராவிடம் அப்படின்னு என்னங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? அது எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க, போய் படிச்சுட்டு கேளுங்கன்ட்டார். உங்க கட்சியிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. இந்த கார் சக்கரத்துக்கு பூ போட்டவன், ஹெலிகாப்டர் நிலவரம் கும்பிட்டவன்லாம் ஆட்சியில் இருந்தா ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சு புரோக்கர் வேலை தான் பண்ணார். ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னாங்க அமேசான் ஒரு ஆப் இருக்கு, விற்கணும்னா ஓஎல்எக்ஸ்னு ஆப் இருக்குது, கல்யாணத்துக்கு மேட்ரிமனி, லோனுக்கு டிஜிட்டல் மணி, காருக்கு டொயோட்டா, சோறையும் நீரையும் எங்க போய் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும்? 2G 3G 4G 5G எத்தனை ஜி வந்தாலும் நமக்கெல்லாம் முக்கியம் கஞ்சி. மோடி அறிவிச்சாரு கிளீன் இந்தியா திட்டம். ஏன் நீங்க கிரீன் இந்தியா திட்டத்தை அறிவிக்கல? விவசாயிகள் அங்க தலைநகர்ல போராடிட்டு இருக்காங்க, சோறு ஏங்க வெள்ளையா இருக்கு? ஏன்னா அது விவசாயிகளுடைய வியர்வையால் சலவை செய்யப்படுது. ஒவ்வொரு நெல்லும் நம் நெகத்தை விட சிறியது, ஆனால் இந்த ஜெகத்தை விட பெரியது. மண்ணுக்குள்ள எதை போட்டு மூடினாலும் மக்கி போகும், ஆனால் விதை போட்டு மூடினால்தான் முளைத்து வரும். அந்த வித்தை தெரிந்தவன் விவசாயி. அந்த விவசாயிகளுக்காக பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம், உழவர் சந்தை, விவசாய கடன் தள்ளுபடி எல்லாம் செஞ்சது கலைஞர் அரசு. விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் போட்டிருப்பது தளபதியாருடைய அரசு. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்றானா அது நாடு, வாழவே முடியாம சாகரானா அது சுடுகாடு. அப்படி விவசாயிகள் அங்க போராடிட்டு இருக்கும் போது அவர்களை சந்தித்து பேச பிரதமருக்கு நேரம் இல்லை. சென்னை வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருக்கும் போது வந்து எட்டி பார்க்க அவருக்கு நேரம் இல்லை. ஆனா இப்ப பாருங்க, வரிசையா ராமேஸ்வரம் வராரு, ஸ்ரீரங்கம் வராரு, தனுஷ்கோடி வராரு. அப்படின்னா வச்சு அதுக்கு நம்மள வரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் யாருமே வீடு கட்டக்கூடாதுங்கிறது தான் இந்த மோடி அரசினுடைய அறிவிக்கப்படாத அமர லட்சியம். ஏன்னா செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, மணலுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி, எவனும் வீடு கட்டக்கூடாது. ஆனா தளபதி என்ன சொல்லியிருக்காரு, 2030க்குள் எல்லாத்துக்குமே கான்கிரீட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா, மக்களை பற்றி எப்பொழுதுமே சிந்திக்கின்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு.
மோடி கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா எங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நம்மளே யோசிக்கணும். பண மதிப்பிழப்புன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நைட்டோட நைட்டா பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க. பயங்கரமா எல்லாரும் போராடணும். டிவியில தோன்றி சொன்னாரு, வெயிட் பண்ணுங்க மக்களே, 30 நாள்ல நாடே சொர்க்கமாகுன்னு சொன்னாரு. ஆனா அந்த நோட்டை மாத்திரத்துக்கு கியூல நின்று செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போய் சாமியானாங்களே வெளியே நாடு சொர்க்கமா மாறல. டிஜிட்டல் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா திட்டங்கள்ல இந்தியா இருக்கு. ஆனா பிரதமர் என்னைக்காவது இந்தியால இருக்காரா? ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிச்சுட்டு அவர் வெளிநாடு ஓடி போயிருவாரு. இங்க என்ன போராட்டம் நடந்தாலும் அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. உலகத்திலேயேங்க மோடி போகாதது 4 இடம் தான். 1 சுடுகாடு, 2 அமேசான் காடு, 3 இடுகாடு, 4 அவர் பொண்டாட்டி வீடு. மற்ற எல்லா இடத்துக்கும் போயிடுறது. சாதாரண வணிக குடும்பத்தில் பிறந்த கண்ணகிங்க பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அரசவைக்கு போய், மன்னா, மாசு படரவும் மாநில மிகளவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்குற்ற கொடை எதற்காகன்னு தைரியமா கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு மணிப்பூர்ல பாதிக்கப்பட்டாங்கல்ல, அந்த பெண்கள் டெல்லிக்கு போனாங்கன்னு வைங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள போனாங்கன்னு வைங்க, அங்க பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தை தன்னுடைய கேள்வி கணைகளால் துளைத்து எடுக்கின்ற நம்முடைய திமுக எம்பி திருச்சி சிவானா அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு வெளியில வர முடியுமே தவிர பிரதமரை பார்த்துட்டு வர முடியாது. என்ன காரணம்னா பிரதமரே அவைக்கு போறதில்லை. பிரதமர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரே ஒரே மாடல் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் போடுவார். ஆனா நம்ம பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 ட்ரெஸ். ரூபா நோட்டு என்னென்ன கலர்ல வருதோ அத்தனை கலர்லயும் ட்ரெஸ் தைச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அந்த நாட்டினுடைய பாரம்பரிய உடையை அணிஞ்சிட்டு போறாரு. ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்? பொங்கல் அன்னைக்கு ரேஷன்ல இலவசமா வேட்டி தருவாங்களா, சேலை தருவாங்களான்னு காத்துட்டு இருக்கோம்னு சொன்னா அதையும் நமக்கு தரது தமிழக அரசு. அந்த தமிழக அரசுக்கு நிதி கூட கொடுக்கறது இல்லை இவங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமாக மக்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் நிலத்தையும் அவர்கள் வஞ்சிச்சுட்டு கொண்டிருக்காங்க. முதல்ல சொன்னாங்க ஹிந்தி படிங்க, ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹிந்தியை திணிச்சாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஹிந்தி தெரியாது போடானோ. அடுத்தது அவன் பிளான் ஹிந்திக்காரனையே திணிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நம்ம பார்க்குற எல்லா வேலையிலையுமே, கட்டட வேலையா இருக்கட்டும், ஒரு நெசவு வேலையா இருக்கட்டும், உழவு வேலையா இருக்கட்டும், இந்த பீச்சில் சுண்டல் விற்கிற வேலையா கூட இருக்கட்டும், அதை ஹிந்திக்காரன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஹிந்திக்காரன் வடநாட்டுக்காரன் யாருக்கு ஓட்டு போடுவான்? எலெக்ஷன் வந்தா அவங்க ஊருக்கு போய் நேரா தாமரை பட்டனை தட்டிட்டு வந்துடுவான். அப்படி மோடிக்கு ஓட்டு போடுகின்ற வடநாட்டுக்காரனுக்கும் தமிழ்நாடு அரசு தாங்க சோறு போட்டுட்டு இருக்குது. மோடி சொன்னாரு வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி. எல்ஐசியை வித்தாச்சு, என்எல்சியை வித்தாச்சு, ரயில்வேயை வித்தாச்சு. எதுவுமே அரசுகிட்ட இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க எப்படி வேலை கொடுப்பீங்க? இது ஃப்ராடா இல்லையா? ஆக ஃப்ராடுல பிஹெச்டி வாங்கினவங்களுடைய ஆட்சி இந்த இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. பேக்கெட்ல இருக்கிற துட்டு செலவாயிருச்சு அப்படின்னு கவலைப்பட்டா அது அந்த காலம். செல்லுல இருக்கிற நெட்டு செலவாயிருச்சு அப்படின்னு கவலைப்பட்டா இந்த காலம். காதலிக்கிறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. காதலிக்கிறவங்க தேனா பேசுவாங்க, கல்யாணம் பண்ணவங்க தானா பேசுவாங்க. நம்ம மோடிக்கும் சிவானாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம சிவானா பார்த்தீங்கன்னா பலதுறை வித்தகர், மோடி பலதுறைய வித்தவர். இபிஎஸ்க்கும் நம்முடைய தளபதி எம்கேஎஸ் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இவர் தாங்க எங்க தலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்தால் அது தளபதி எம்கேஎஸ், போய் தொலை அப்படிங்கிற அளவுக்கு கேவலமான ஆட்சியை கொடுத்தா அது இபிஎஸ்ங்க. திமுக அமைச்சருக்கும் அதிமுக அமைச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அடுத்தது மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு மாசா யோசிச்சா அது நம்முடைய திமுக அமைச்சர்கள். அடுத்தவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு லூசா யோசிச்சா அது குட்கா புகழ் பாசுங்க. ஆர்எஸ்எஸ் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. வாழ்ற பூமியை காப்பாத்துறதுக்காக போராடினா அது நம்முடைய திராவிட மாடல். வணங்குற சாமியை மட்டும் காப்பாற்ற போராடினா அது ஆர்எஸ்எஸ் மாடலுங்க.
ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா பிஜேபி இங்க வந்ததுல இருந்தே ஒரு குழப்பமும் பதற்றமும் அப்படிதாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாட்டு பிரச்சனை, அப்புறம் நோட்டு பிரச்சனை, அப்புறம் ரோட்டு பிரச்சனை, அப்புறம் பெட்ரோல் டீசல் ரேட்டு பிரச்சனை. எல்லாத்துலயும் ஏமாத்து தான். ஒன்று சொன்னாங்க, பிஜேபிக்கு நாங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கொடுக்குறோன்னு. நாங்கள் கூட நினச்சோம், சிங்கம் படத்தில் வர சூர்யா மாதிரி ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டிடாம வரல, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் வருவார். சாமி படத்தில் வர விக்ரம் மாதிரி நான் போலீஸில் பொறுக்கின்னு ரவுடிகளை பந்தாடு வரல, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரை கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சா அவங்க போட்டது என்னமோ என்கவுண்டர் ஏகாமரத்தை. அவரு சொல்கிறாரு, நான் 20,000 புத்தகங்களை படிச்சிருக்கேங்கண்ணா. நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தலைவர் 20,000 புத்தகங்களை படிச்சிருக்காருங்க. நான் அவரு சொல்கிறாரு, படித்த இளைஞர்கள் எல்லாம் வாங்க பிஜேபியில் வந்து சேருங்கன்னு. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் ஏண்டா நடுராத்தில் எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போகணும்? அவரு சொல்கிறாரு, உலகத்திலேயே பெரிய சில படேலுங்க, அது நாங்கள் தாங்க வச்சோம் அப்படின்னு. நாங்கள் சொல்கிறோம், உலகத்திலேயே பெரிய ஊழல் ரஃபேலு, அதை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு. அவரு சொல்கிறாரு, திமுக அமைச்சர்களோட சொத்து பட்டியெல்லாம் நான் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்கிறோம், உங்கள் கூட கூட்டணியில் 10 வருஷமா இருந்த அதிமுக காரங்களோட ஊழல் பட்டியலை வெளியிடுங்கடான்னு. எல்லாம் வெத்து வெட்டு அறிக்கையை விட்டுட்டு முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கிறாரு. புளிய கைது பண்ணலாங்க, எளிய போய் கைது பண்ணணுமான்னு எங்க தளபதி விட்டுருக்காருன்னா அதுதான் அவருடைய பெருந்தன்மை. டிவியை போட்டாலே சொல்றாங்க விளம்பரம், கிராம பஞ்சாயத்து வேலையில போய் சேருங்க, 100 ரூபா சம்பளம் வாங்குங்க பணக்காரங்கன்னு. வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சிலிண்டர் விற்கிற விலையில 100 ரூபா சம்பளம் வாங்கி யாராவது பணக்காரங்களாக முடியுமா? 550 சமஸ்தானங்களை ஒரு நாடாக இணைச்சாங்க. இன்னைக்கு அந்த ஒரு நாட்டையும் தனிப்பெரும் முதலாளிகளோட வேட்டைக்காடாக மாற்றி இருக்கிறாங்க. ராக்கெட் ஏவுதல் அமைச்சிட்டோம், வளர்ச்சி, ராக்கெட் பறக்குது, வளர்ச்சி, ஓகே மகிழ்ச்சி. ஆனா பசி பட்டினி தீர்ந்திருக்கா? பட்டினி கிடந்து பசியால செத்து போனவன நான் கட்டையில எரிக்கலப்பா, கரண்ட்ல தான் எரிச்சுன்னு சொல்றதுக்கு என்ன வளர்ச்சிங்களா? நாட்டுல ஊட்டச்சத்து குறைபாட்டால நிறைய குழந்தைங்க இருக்காங்க, இறந்து போகிறார்கள், இவர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி டிவியில ஒரு விளம்பரம் வருது. நாட்டினுடைய எதிர்காலமே அந்த பிஞ்சு குழந்தைங்க தானே. அவங்களுக்கு சோறுபட வக்கில்லாத இந்த அரசு எதுக்கு வளர்ச்சியை பத்தி பேசணும்? எல்லா மாநில முதல்வர்களுமே மாணவர்களுடைய புத்தக பையை மட்டும் பார்த்தபோது நம்முடைய தமிழக முதல்வர் மட்டும்தான் மாணவர்களுடைய இறைப்பையை பார்த்தார். அதனால் தான் பசியோடு யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி காலை சிற்றுண்டி என்ற திட்டத்தை கொண்டு வந்தார், தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார், புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார், நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாருங்க. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டனையும் வெத்தலை பெட்டியை திறப்போம், ஆனா இப்ப மாத்திரை பெட்டியை திறக்கிறோம். ஒரு காலத்துல எல்லாரும் நகர்வலம் போவாங்க, ஆனா இப்ப சுகர் வளம் போறோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டாங்கன்னா என்ன எப்படி பேசிக்குவாங்க? உனக்கு எத்தனை குழந்தைங்க, எப்படி இருக்காங்க, அப்படி பேசிக்குவாங்க. உங்களுக்கு இப்ப சுகர் எவ்வளோ இருக்கு, பிபி எவ்வளோ இருக்குன்னு இப்ப பேசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பல்சர்ல போறவன்லாம் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கெல்லாம் அல்சர் வராம நல்லா இருக்கிறோமோ அவங்க தான் உண்மையான சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆடி கார்ல போறவனோட ஆஸ்பத்திரிக்கு போகாம யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள். அந்த நிலையில இப்ப இருக்கோம். ஏன்னா குடும்பமே ஒரே அறையில படுத்து தூங்கும் போது கூட இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு வீதிக்கு வீதி கருத்தரித்தல் மையங்கள் இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 5 பேர் 10 பேர் குழந்தைங்க இருப்பாங்க. அத்தனை பேரும் ஒரு ஊசி போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்கேன், ஒரு எக்ஸ்ரே எதுவுமே இருந்திருக்காது. வீட்லயே பிரசவம், தண்டட்டி போட்ட ஒரு கிழவி பிரசவத்தை பார்த்து, இந்தாப்பா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இந்தாப்பா உனக்கு பொட்ட பிள்ளை பிறந்திருக்குன்னு எடுத்து அந்த தகப்பன்ட்ட நீட்டுமே அந்த பாட்டி எந்த நீட் தேர்வுல பாஸ் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒவ்வொரு மாணவர்களும் மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள். அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக அந்த கவுன்சிலிங் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதிமுக ஆட்சியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தத்தை செலுத்தினாங்க. அந்த பொண்ணும் அந்த குழந்தை 2 பேருமே இறந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அமைச்சர் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஆய்வு போறாரு, எல்லாருமே அலர்ட்டா இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு நம்பிக்கையோட அரசு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா பிள்ளை பிறக்கும், தனியார் மருத்துவமனைக்கு போனா கிழிச்சாதான் பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு இந்த அரசு மருத்துவமனைகளை மக்கள் நம்புகிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தையே மக்கள் நம்புகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதே மாதிரி
பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. நான் நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த சமுதாயம் உன்னை போற்ற வேண்டுமா, கொண்டாட வேண்டுமா, சமுதாயத்திற்காக உழைக்க பழகு என்று சொன்னார் தந்தை பெரியார். நாங்க எப்பயுமே எதிர்கட்சிக்காரங்களா இருக்கிறதுக்கு மட்டுமே சபைக்கு வரல. இன்னைக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு நாள் நாங்க அந்த ஆட்சி பீடத்தை பிடிப்போம்னு சொன்னார் அறிஞர் அண்ணா. அவர் சொல்லி 10 வருஷத்துல அது நடந்தது. அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. உங்க கல்லறையில என்னென்ன எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட போது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், ஓய்வில்லாமல் உழைத்தவன் இங்கே ஓய்வு கொள்கிறான், அப்படி எழுதுங்கன்னு சொன்னாரு. அவரை உச்சாணியில் கொண்டு போய் உட்கார வைத்தது உழைப்பு உழைப்பு உழைப்பு. தலைவர் கலைஞர் அவர்களிடம் கேட்கிறாங்க, உங்களுக்கு தளபதிட்ட பிடித்த விஷயம் என்னன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்றாரு, உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு. இன்னைக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 15 வயசுல கட்சிக்கு வந்துட்டு கலைஞர் நற்பணி மன்றத்திலிருந்து மேயராக எம்எல்ஏவாக இன்றைக்கு மக்கள் நீங்கள் எல்லாம் போற்றுகின்ற மாண்புமிகு அமைச்சராக உயர்ந்திருக்கிறார்னா அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. பதவி வருது அப்படின்னு சொன்னா எல்லாரும் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி, அந்த கட்சியில இந்த கட்சி, எப்படி வேணாலும் போலான்னு நினைக்கும் போது தன்னை தேடி வந்த துணை சபாநாயகர் பதவியே விட்டு கொடுத்து எனக்கு ஒரே கட்சி திமுக, ஒரே கொடி கருப்பு சிவப்பு, ஒரே சின்னம் உதயசூரியன், ஒரே தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லி கொள்கை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்புக்கு காரணம் நம்முடைய திமுக எம்பி திருச்சி சிவான் அவர்களுடைய உயர்வுக்கு காரணம் கொள்கை சார்ந்த அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்புங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வெற்றி கனியை பறித்து நம்ம கொண்டு போய் கடற்கரையில் கண்ணுறங்குகின்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலடியில் வைக்க இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருக்க போவது கழகத்தினர், பொதுமக்கள், உங்களுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. நம் தலைவர் தளபதியாரின் சரித்திரம் நீளட்டும், என்றும் திராவிடர் படையே இந்த நாட்டை ஆளட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.